எனது அன்பு நேயர்களே வணக்கம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய லக்னம் எதுவானாலும் ராசி மேஷமாக இருக்கும்போது பொதுவாக பொருந்தி வரும்படி இந்த பலன்களை நான் அமைத்து தந்திருக்கின்றேன். கிரகங்களினுடைய கோச்சார அடிப்படையிலே, அதாவது இன்றைய நிலையிலே வானத்தில் நீங்கள் பார்க்கும்போது கிரகங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு பொது பலனை தரும் என்று இந்த பதிவு. எந்த நட்சத்திரம் எந்த பாதமாக இருந்தாலும் மேஷராசிக்காரர்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் என்று எதில் இருந்தாலும் தங்கத்தை தேடினால் கிடைக்கும், முயற்சி செய்தால் அப்படி ஒரு அற்புதம். ஜூன் 1ஆம் தேதி அன்றே இந்த 2024 உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெறுவது என்பது மிகப்பெரிய அற்புதம். ஜூன் 1 செவ்வாய் பகவானுடைய மேஷராசி பெயர்ச்சி. அதேபோல் அடுத்து ஜூன் 12 சுக்கிரன் மிதுனத்திற்கு பெயர்ச்சி 3ஆம் இடத்திற்கு. ஜூன் 14 புதனும் மிதுனத்திற்கு பெயர்ச்சி. புதன் அவருடைய ஆட்சி வீட்டில். ஆகையினால முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாதமாக இது அமைகிறது. ஏற்கனவே ஒரு பதிவை மேஷராசிக்கு தந்திருக்கின்றேன், ஜூன் 2024 வழிகாட்டி என்று. அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவிலே மேஷ ராசிக்கு பொது பலன்களினுடைய சிலவற்றை பார்ப்போம். ஜூன் 29 புதன் கடகராசிக்கு மாற்றம் அடைவார். ஜூன் 15 சூரியன் கூட 3ஆம் இடத்திலே நின்று மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் என்று சொல்ல வேண்டும். ஆகையினாலே சென்ற மாதங்களிலே நினைத்தது, திட்டம் போட்டது ஒன்று, நடந்தது ஒன்று, எதிர்பார்த்தது ஒன்று, நஷ்டம் என்று வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெறுவது என்பது மிகப்பெரிய சிறப்பு. ஜூன் 2024 மற்ற மாதங்களை விட மிக சிறப்பான மாதமாக மேஷராசி அன்பர்களுக்கு அமைகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவென்றாலும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது. ராசியில் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சியில் வலுப்பெற்று இருப்பது, மூல திரிகோணம் பெறுவது என்பது மிகப்பெரிய சிறப்பு. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தையும் பார்ப்பார். அதே அஷ்டமஸ்தானத்தில் குரு மற்றும் சனி பகவானுடைய பார்வை பலமும் இருக்கிறது. ஆகையினால எதிலும் நேர்மை நிதானம் என்று இருக்கும்போது வெற்றி என்பது இருக்கும். உடல் நலம் விஷயத்துல நிச்சய நல்ல ஆரோக்கியம் என்பது இருக்கக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் காட்டுகிறது. இருந்தாலும் தேவையற்ற உணவு, ஏற்கனவே ஒவ்வாமை அலர்ஜி ஆகும் என்று தெரிந்த உணவை உட்கொள்ளுதல் அல்லது ஏதேனும் ஒன்றை ருசித்து ரசித்து பார்க்கலாம் என்று தேவையில்லாத ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக சனி பகவானுடைய பார்வை குருவினுடைய பார்வை இணைந்து தரக்கூடிய தொல்லை தாங்க முடியாததாக ஆகிவிடும் உடல்நிலையில. ஆகையினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் காதல் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் என்றால், காதல் கைகூடுமா என்றால் கைகூட அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதன் மூலமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதில் காதல் என்றால் நிச்சயமாக அற்புதம் இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளின் வழியாகவும் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலை என்பது, அவர்களுக்கு ஏதேனும் செலவு செய்ய வேண்டும் என்ற நிலை என்பது இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி தான் இருக்கும். செலவு செய்து விட்டோம் என்ற வருத்தம் எல்லாம் இருக்காது. ஆகையினால் அதிலே செலவு செய்வதற்கு தயங்காமல் உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியாக படிக்க செலவு செய்ய வேண்டும். அவர்களை மகிழ்விப்பதற்காக வயது 18ற்கு குறைந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாகனங்களை வாங்கி கொடுத்து சிக்கலிலே ஆழ்ந்து விடாதீர்கள். சட்டமும் இப்போது சிக்கலாகி கொண்டிருக்கிறது. ஆகையினால் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யாதீர்கள். உள்ளூரிலே 2 சந்திற்குள் தான் வாகனம் ஓட்டப் போகிறார்கள் உங்கள் குழந்தைகள் என்று அவரிடம் வாகனங்களை கொடுத்து அனுப்பினால் அதனால் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நேரம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கிறது. குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டும். அவர்களுக்கு தங்க நகை அல்லது அவர்கள் மகிழும்படியான ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்யலாம். அது சட்டத்திற்கு வரைமுறைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். இதுவரை வேலை கிடைக்கவில்லை, அரசு வேலைக்காக தொடர்ந்து முயற்சி செய்து கிடைக்கவில்லை என்று வருத்தத்தில் இருக்கிறீர்கள் என்றால் இப்போது அதற்கான விஷயம் கனிந்து வருகிறது. இந்த மாதத்திலே அது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. செய்து முடிக்கப்படாத விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக செய்து முடிக்க முயற்சி மேற்கொள்ளும் போது நிச்சயமாக அது நடக்கும். மேஷ ராசிக்கு இந்த மாதத்தில் தொடக்கத்தில் மிக மிக சுறுசுறுப்பாக ஆற்றலும் தெம்பும்
அதற்கு எந்த வேலை எடுத்தாலும் அதற்கு தேவை ஆற்றல், தெம்பு. உடல் ஒத்துழைக்க வேண்டும், மனமும் ஒத்துழைக்க வேண்டும். ஆகையினாலே உடலும் மனமும் செம்மையாகவே இருப்பதற்கு, சீராகவே இருப்பதற்கு கிரக நிலைகள் அற்புதமாய் இருக்கிறது. உங்களுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே சனி பகவான் இருந்து லாபச்சனியாக இருக்கிறார். ஆனால் அவரே பாதகாதிபதி என்பதை மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் மீதும் சனி பகவானுடைய பார்வை என்பது இருக்கிறது. ஆகையினாலே உங்களுடைய முயற்சிகளிலே சிறிதளவு நேர்மை இல்லாமலோ அல்லது ஒரு அலுவலகத்திலே வேலை செய்கிறீர்கள் என்றால் அங்கு லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபட்டால் உடனடியாக அதற்கான கைமேல் பலனாக அதற்கு என்ன பிரதிபலனோ அது கிடைக்கக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது. ஆகையினாலே கவனம். நீதிமன்றம், வழக்கு ஏதேனும் இதற்கு முன்பு இருக்கிறது என்றால் அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும். எதிரிகளினுடைய தொல்லையிலிருந்து விடுபட்டு அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே ஏதேனும் இதற்கு முந்தைய மாதங்களிலே இருந்த சிக்கல் என்றாலும் அதை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யும் போது நீங்கள் நினைக்கும்படி வாழ்க்கையில இனிமை அமைவதற்கு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. இனிமை அமைய வேண்டும் என்றால் நீங்கள் இனிமையாக பேச வேண்டும். விட்டு கொடுத்து வாழ்க்கையை சரியான முறையில அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை கிரகநிலைகளும் ஏற்படுத்தி தருகிறது. புகழ் உண்டா, வெற்றி உண்டா என்றால் புகழ் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருப்பது மிக மிக அற்புதம். அதனால் ஆற்றல் உண்டு. இதை தவிர்க்க வேண்டியது என்ன? கோபம். கோபத்தை நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் சில நாட்களிலே உங்களுக்கு அதிகப்படியான கோபம் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைகளில் அந்த நேரத்துல செய்ய வேண்டிய வேலை ஏதேனும் இருந்தால் சற்று அவகாசம் எடுத்து செய்யும் போது அல்லது நல்ல ஒரு குருவினுடைய ஆலோசனை கேட்டு செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயமாக அமையும். தொழில் அற்புதமாக அமைந்து அதற்கான தன லாபம் வருவதற்கான வாய்ப்பும் கைவரப்பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த மாதத்திலே சில நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும் என்ற நாட்கள் ஜூன் 2024 ஆங்கில தேதியின் அடிப்படையில் 1, 2, 9, 10, 11, 19, 20, 21, 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டோடு செவ்வாய்க்கான வழிபாடு எப்படி செய்யலாம்? முருகன் வழிபாட்டின் மூலமாக செவ்வாயினுடைய அனுகிரகத்தை பெறலாம். ஆகினாலே செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு என்பது சிறப்பை ஏற்படுத்தும். கோச்சாரத்தின் அடிப்படையிலே உங்களுடைய ராசிநாதன் ரூச்சக யோகத்தில் இருப்பதன் காரணமாக உங்களுக்கு தலைமை பண்பு என்பது தானாகவே இந்த மாதத்திலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 18 மாதங்களுக்கு ஒரு முறைதான் செவ்வாய் இப்படி உங்களுடைய ராசியிலே ஆட்சி பலம் பெறும். ஆகினால் இந்த 30 நாட்களை நீங்கள் தவறவிட்டீர்கள் என்றால் நற்செயலை செய்து எது ஆதாயமோ அதை செய்து வைத்துக் கொள்ள தவறும் போது ஓராண்டு காலத்திற்குள் சனி பகவான் 7 சனியாக மாறுவார். இப்போது லாபச்சனி எதற்கு லாபம் தருகிறார் என்றால் 7 சனி காலத்திலே உங்களுக்கு அது செலவு செய்வதற்கு ஏதேனும் தேவைப்படும். ஆகையினால் கையிருப்பை தனலாபமாக மாற்றுங்கள். 2ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் சேர்க்கை என்பது நிச்சயமான ஒரு அற்புதமான விஷயம்தான். இதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்றால் இப்படி ஒரு யோகம் அமைவது சாதாரணமாக அமையாது. 2ஆம் இடத்திலே ஏதேனும் நீங்கள் பொருளை விற்று பணத்தை கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் அது நடக்கும். இல்லை என்றால் நிலபுலன்களை குறைந்த விலைக்கு வாங்க வேண்டும் என்று நினைத்தால் நல்ல இடமே வாங்க முடியும். ஆனால் பத்திரம் போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள். செவ்வாய் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மன்னனை போன்ற ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வதற்கு எந்த விஷயமாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடியது ராஜயோக அமைப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, புதன் குரு இணைவு இது ஒரு விபரீத ராஜயோகம். எதிலிருந்தோ ஒரு பணம் திடீரென்று கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த ஜூன் மாதம் 2024 உங்களுடைய தசாபுக்திகளும் உங்களுக்கு அருமையாக பொருந்தும்படியாக அமைந்துவிட்டால் மிகப்பெரிய வெற்றியை மேஷராசி என்பவர்கள் பெறுவீர்கள் என்பதிலே ஐயமே இல்லை. அது மட்டுமல்ல, 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் உங்கள் கையிலே பணம் வைத்துக் கொள்வது, பேச்சாற்றல், குடும்பத்தை அமைத்துக் கொள்வது, முயற்சி போன்ற விஷயங்களிலே அது மட்டுமல்ல உங்களுடைய தகவல் தொடர்பு விஷயங்களிலே ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால்
அவற்றை நிவர்த்தி செய்து அதில் நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கு அற்புதமான மாதமாக இருக்கிறது. நல்ல முக்கியமான நபர்களினுடைய நட்பும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலே அமைகிறது. முயற்சி செய்தால் முன்னேற்றம் நிச்சயம். செவ்வாய் காட்டும் அதிரடி என்பது வெற்றிக்கான வழி. இந்த 30 நாட்களை தவற விடாதீர்கள். எனது அன்பு நேயர்களே, மேஷராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷராசியில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். நன்றி.